ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் சிக்கன் பக்கோடா ஈரல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஈரல் தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பக்கோடாவும் பிடிக்கும். இப்போ தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். 100 கிராம் 50 ரூபா. இதே கடையில் 1 கிலோ கோழி வாங்கினோன்னா 100 ரூபாயா என்னமோ தான் ஆகும். 100 ரூபாயா 150 ரூபாயா தெரில. ஆனால் 50 ரூபாய்க்கு 100 கிராம் வாங்குறத விட 1 கிலோ கோழி வாங்கினோம்னா எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். சும்மா 4 துண்டு கொடுத்துட்டு 50 ரூபா வாங்குறாங்க. அதனால் அவங்கள சொல்ல முடியாது. அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கள்ல, வாங்கி செஞ்சு நமக்காக கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட்ணுன்னா நம்ம கடையில் போய் வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். கடையில் சாப்பிட்றப்ப எல்லாம் கொஞ்சம் விலை கூடையாக தான் இருக்கும். மசாலா மேகின்னு சாப்பிட்டேன் ஒரு கடையில், எங்கள் ஊரில் கிராமத்தில் 10 ரூபா மசாலா மேகி போட்டு 45 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. வேறு எந்த காயும் எதுவுமே போடல. அந்த மேகி கொஞ்சோண்டு தூள் போட்டு செஞ்சு கொடுத்துட்டு 45 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. இப்போலாம் விலைக்கேற்ற குவாலிட்டி பொருள் இருக்கிறதே இல்லை. 4 ரூபா கூட 4 ரூபா தான் சாப்பிட்டா அவ்வளோதான், 45 ரூபா. அமுல் மில்க் ஷேக், கோகோ ஃப்ளேவர், காஃபி ஃப்ளேவர் அந்த டின்னில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது 60 ரூபா. நான் ஒரு நாளைக்கு 2 வாங்கி குடிப்பேன். ஆனால் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குற அது குவாலிட்டியாக இருக்குன்னா 1 டம்ளரோ என்னமோ தான் இருக்கும் அந்த டின்னில். இந்த அளவுக்கு தான் டின்னு. அதை வாங்கி குடித்தா பிடிச்ச மாதிரியே இருக்காது. இன்னொன்று வாங்கி குடிக்கணும்னு தோணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. சுட்டி டிவிலலாம் யாரும் இப்போவும் ஜாக்கி சான் ஷோ பார்ப்பா? நான் பார்ப்பேன். என்னம்மா மணி 9 ஆச்சு, கடையை சாத்தணுமா? ஓகே, ஐம் கம்மிங். நீ செருப்பெல்லாம் எடுத்து வை, நான் வந்து கடையை சாத்திடுறேம்மா. எனக்கு 25 வயசாச்சு. பட் இன்னும் குழந்தைத்தனமாக சுட்டி டிவியில் ஜாக்கி சான் ஷோ பார்த்துட்ருக்கேன். என்னதான் வந்தாலும் பழைய ஞாபகங்கள், பழைய விஷயங்கள்லாம் மறக்க முடியாது. சைல்ட்ஹுட் லைஃப்பில் எவ்வளோ ஜாலியாக கார்ட்டூன்ஸ் பார்த்துக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இருக்க முடியாது. இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்களாம் கேம்ஸ் தான் செல்லுலேயே விளையாடிட்டுருக்குதுங்க. மணி 9 ஆச்சு. பல்லாங்குழி வச்சு பம்பரம் விட்டுலாம் விளையாடிட்டுருப்போம் சின்ன வயசில். அங்கே போகாத, இங்கே போகாத அப்படின்னு பெற்றவங்களாம் நம்மள்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எதையுமே நம்ம கேட்க மாட்டோம். ஓடி போய் விளையாடுறோம்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு கை காலை வடிச்சுக்கிட்டு வருவோம். எனக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்குற அப்பா அம்மா மட்டும் கிடச்சிட்டா அதை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. என் அப்பா அம்மா எப்பவுமே இது சரி இது தப்பு, இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
தண்ணி அடிக்கிறதுலாம் தப்பு, ஸ்மோக் பண்ணுறது தப்புன்னு சொல்லுவாங்க. அதனாலே நான் ஸ்மோக் ட்ரிங்க்லாம் பண்ணதே கிடையாது. எங்கள் ஊரில் கூட நான் 10 வயசாக இருக்கிறப்ப விளையாடிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிட்டு போய் பைக்கை கொண்டு போய் விட்டார். கால் போயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் நேராக கொண்டு போய் லாரியிலே விட்டார். பாவம், அவருக்கு 25 வயசு தான் இருக்கும். தண்ணி அடிச்சுட்டு இப்படி ரோட்டில் போதையில் போகாமல் இருந்திருந்தால் செத்துருக்க மாட்டார். தண்ணி அடிச்சுட்டு போய் போதையில் செத்துட்டார். அதனால் எனக்கு இந்த ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறதுலாம் கிடையாது. ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதெல்லாம் அதிகம் சாப்பிட்டா கூட சுகர் வந்துடும். ட்ரிங்க் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க. அப்படியே ட்ரிங்க் பண்ணாலும் அளவாக குடிங்க. நான் சுத்தமாக குடிக்கவே மாட்டேன். நீங்கள் குடிக்கிறதுனா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது கம்மி பண்ணிக்கோங்க. அளவாக ஒரு கிளாஸ் அதோட இப்போ இஸ்ரேல், ஈரான், நிறைய யூஎஸ்ஏ, நிறையா முஸ்லீம் நாடுகள் இப்போ சண்டை போட்டுட்ருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸ்ஏட பேஸ்லாம் அந்த நாட்டில் இருக்கிறதுனால தான் ஈரான் அதெல்லாம் அடிச்சிட்ருக்கு. இல்லைனா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நல்ல இந்தியாக்காரன் புத்திசாலி. யூஎஸ்ஏலாம் இந்தியாவில் பேஸ் வைக்கலான்னு சொன்னப்பெல்லாம் வேணாம் போடான்ட்டான். கேட் அவுட். எங்கள் நாட்டு பேஸ் தாண்டா இருக்கும். உங்கள் நாட்டு பேஸை உங்கள் நாட்டில் வச்சுக்கோங்கடா. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அப்துல் அவர் மட்டும் இல்லைன்னா அமெரிக்காவோட சேட்டலைட்டை அமர்த்தி ஏவுகணை இது தானே செஞ்சவர். அவர் மட்டும் செஞ்சு நமக்கு கொடுக்கலன்னா இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக இருந்திருக்குமா? அப்புறம் இன்னொன்று ரஷ்யாவுக்கு நம்ம செஞ்ச உதவிக்காக தான் இப்போ நம்ம ரஷ்யா நம்ம கூட எப்பவுமே இருக்குது. நம்மளும் ரஷ்யா கூட எப்பவுமே இருக்கோம். நம்ம கவர்மெண்ட் ரஷ்யா கூட இல்லைனாலும் நம்ம இருக்கோம். ஏன்னா ரஷ்யா சேர்ந்த கவர்மெண்ட் நமக்கு நிறைய விதத்தில் உதவி செஞ்சுருக்காங்க. பல இக்கட்டான சூழ்நிலையில் 1971 வார் அப்போ ரஷ்யா இல்லைன்னா இந்தியா அப்போவே அழிஞ்சிருக்கும். ஏன்னா சைனா, யூஎஸ்ஏ, யூகே, அப்புறம் பாகிஸ்தான், இதுமாரி 4 நாடுகள். அதுலேயும் யூஎஸ்ஏ கிட்டலாம் இப்போ அணு இதை இருந்துச்சா என்னன்னு தெரியல. போட்டு இருந்துச்சுன்னா ஒரே தொழிலில் இந்தியா மொத்தமாக காலியாகிருக்கும். ஆனால் அப்போ ரஷ்யா பொங்கடான்னு உடல் அடித்து கலத்துனதுனால தான் இப்போ நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். எனக்கு எந்த கட்சியும் அந்த அளவுக்கு பிடிக்காது. பிஜேபியும் அப்படி தான். பட் பிரதமர் மோடியும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் போல்டான முடிவு எடுக்கக்கூடியவர். நம்ம நாட்டில் அட்டாக் பண்ணானுங்களா, போய் அவங்க நாட்டில் இருக்கிறவங்க கேம்பை போட்டு தாக்கு, தீவிரவாதத்தை ஒளி. நம்ம நாட்டில் ஒருத்தன் அடிக்கிறோன்னா அவனை திருப்பி அடிக்கணும். அதை விட்டு அன்னிச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே சுபாஷ் சந்திர போஸ் வழி தான். இன்றைக்கி நம்ம கிரிக்கெட்டை பார்த்துட்டு சேஃபாக நம்ம நாட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு நம்ம நாடு சேஃபான நாடுன்னு சொல்லிட மாட்டேன். நம்ம நாட்டிலேயும் கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் என்றைக்கு நடக்காமல் குற்றங்கள் கம்மியாகி தண்டனைகள் அதிகமாகுதோ, தண்டனைகள் கடுமையாகுதோ, அப்போ தான் இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாடு. இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் எங்கள் ஃபுட்பாலை காப்பாற்றுங்கன்னு சொல்லி
வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ஹிந்தி அவ்வளோவா தெரியாது. அவங்க ஹிந்தியில் தான் பேசினாங்க. பட் எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு தமிழ், இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் ஃபுட்பால் நடத்த பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியன் பிரீமியர் லீக் ஃபுட்பால் போட்டி நடத்தாமல் இருக்காங்களாம். அதனால் ஃபுட்பால் பிளேயர்ஸோட கெரியர்லாம் என்ன ஆகுமோன்னு அவங்களாம் கவலையில் இருக்காங்க. அதனால் உதவி செய்ய முடியுமோன்னு தான் அவங்க வீடியோ போட்டதாக ஒரு இன்ஸ்டாகிராம் சேனலில் பார்த்தேன். கிரிக்கெட்டு உதவுகிற மாதிரி ஃபுட்பாலுக்கும் உதவணும். படம் பார்க்கலாமா? ஃபுட்பால் வர ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவங்களும் திறமைசாலிங்க. ஒரு கோல் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? இந்த பக்கத்தில் இந்த பக்கம் ஒன்றும், இந்த பக்கத்தில் இந்த பக்கம் ஒன்றும், எதிர் டீம்காரன் வந்து மோதுவான், இடிப்பான், கடை தள்ளி விடுவான். எல்லாத்தையும் சமாளித்து எல்லாரையும் தாண்டி போகணும். ஒரு நம்ம அவனை இடிச்சிட்டோம்னா உடனே கார்டை தூக்கி காட்டிடுவானுங்க, எல்லோ கார்டு, ரெட் கார்டுன்னு ஃப்ரீ ஹிட் வேறு கொடுத்துருவானுங்க. எல்லாத்தையும் சமாளித்து ஒரு கோல் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாண்டு 2 கோல் போடுறது அவ்வளோ கஷ்டம். சில சமயம் ஒரு கோல் போட்டதுனால தான் ஒரு டீமே ஜெயிச்சிருக்கு. இந்தியாவில் திறமையான ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க. கிரிக்கெட்டுக்கு விராட் கோலி மாதிரி, ரோஹித் சர்மா, தோனி மாதிரி ஃபுட்பால்லையும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஃபுட்பாலுக்கு நல்ல போஸ்ட் கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி ஃபுட்பால்லையும் திறமையான பிளேயர்ஸ் இருப்பாங்க. நம்ம நாட்டு ஃபுட்பாலையும் பார்த்து உலக நாடுகள் வியந்து பார்க்கும். பட் நம்ம உலக நாட்டு ஃபுட்பால் பிளேயர்ஸை வியந்து பார்த்துட்ருக்கோம். மெஸ்ஸி, ரொனால்டோ. ஆனால் நம்ம நாட்டுக்காரனை கண்டுக்கிறதே இல்லை. இந்தியாவுக்கு மெஸ்ஸியை கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற நம்ம ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்காக நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் 3000 4000 கோடி சொத்து இருக்குது, ஃபண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறானுங்களா? இல்லை. ஆரவள்ளி மலைத்தோட்டம் இருக்குது, அதை அழிச்சிட்டு அங்கே ஏரோப்ளேனோ இல்லை ரோடோ ஏதோ போகிறதுக்காக அந்த நிலத்தை கட்டிகிட்டு இருக்காங்க. நிலத்தை கட்டாங்களாம். அங்கே போராட்டம்லாம் நடந்துச்சான். அப்புறம் இப்போ அந்த இஷ்யூ என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் ஒதுக்க பணம் இருக்குது. ஆனால் ஃபுட்பாலை காப்பாற்ற பணம் இல்லை கவர்மெண்ட். அது இல்லாமல் நம்ம நாட்டில் எத்தனை பேர் ஃபுட்பால் பார்ப்போம்? நானே அதிகமாக ஃபுட்பால் பார்த்தது கிடையாது. இதோ வந்துட்டோம்மா, பாய். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் ஃபுட்பாலை காப்பாற்றணும். இந்தியன் டீம்ஸ்லாம் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுறதை நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். என்னது எறும்பா? எங்க? என்ன லைட்டு பூச்சி முட்டிதா? இதோ வந்துட்டேன். பாய்.